கோயிலுக்கு பண்ற தர்மம் கூட இல்ல சாமிக்கு பண்றது 10 ஏழைகளுக்கு பண்ணுங்க, முடியாதவங்களுக்கு பண்ணுங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன கொண்டாட போறோம்? அதுக்குதான் உங்க எல்லாரையும் வர சொன்னேன், சரியா? ஏன்னா அண்ணன் ரம்ஜானுக்கு நம்மள கொண்டாட வர சொல்லியிருக்காங்களேன்னு யோசிக்க கூடாது. அதாவது குழந்தைங்களோட கொண்டாட தெரியுதா? இந்த பாட்டி கஷ்டப்படுறவங்க வந்து கொண்டாடக்கூடிய சூழ்நிலையில இல்ல. அவங்க கஷ்டப்படுறவங்க தெரியுமா தெரியாது உங்களுக்கு? அவங்க வீட்டுக்காருக்கு கண்ணு தெரியாது, காது கேட்காது, பாட்டியாலையும் நடக்க முடியாது, பாட்டி கால் வீங்கி இருக்கு, நடக்க முடியாது. அதனால இன்னைக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து பாட்டியோட தான் ரம்ஜான் கொண்டாட போறோம். ஓகே, அதே மாதிரி உலகத்துல உள்ள எல்லாருக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்கள் சொல்லிருங்க. பாட்டிக்கு குடும்பத்துக்கு தேவையான எல்லாமே நம்ம இன்னைக்கு வந்து பாட்டி ஏன்னா கஷ்டப்படுறதுனால பாட்டிக்கு மாசத்துக்கு தேவையான மளிகை ஜாமா, அவங்களுக்கு செலவுக்கு போனோம், குடும்பத்துக்கு அவங்க குடும்பத்துக்கு என்ன தேவையோ புது சேலை எல்லாம் வாங்கி தர போறோம். இந்த மாசத்துக்கு தேவைன்னா உங்களுக்கு மளிகை ஜாமா எல்லா ஜாமானுமே இருக்கு, அரிசி பருப்புல இருந்து எல்லாமே இருக்கு, சரியா? இந்த ரம்ஜான் நம்ம உதவி பண்ணி ரொம்ப நன்றி. நம்ம ரொம்ப இதுவா செய்யறோம். ஐயோம்மா அதெல்லாம் இல்ல, நீங்க சந்தோஷமா கொண்டாட போய் எல்லா பிள்ளைங்களும் கண்டிப்பா ரொம்ப நன்றி. சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களோட கொண்டாடிட்டு போவோம் நல்லபடியா ரம்ஜான், ஓகேவா? இதே மாதிரி எதுக்கு இப்ப உங்க எல்லாரையும் வச்சு அண்ணன் இது செய்யறேன்னா, ஒரு பண்டிகைன்னு வந்துட்டா உங்க ஏரியாலே பாத்தீங்களா கஷ்டப்படுறவங்க இருக்காங்க பாத்தீங்களா? நம்ம எல்லாம் சேர்ந்து தீபாவளி வந்தா இதே மாதிரி கஷ்டப்படுறவங்க ஒருத்தங்க, கிறிஸ்துமஸ் வந்தா கஷ்டப்படுறவங்க ஒருத்தங்க, அதே மாதிரி ரம்ஜான் இந்த மாதிரி பண்டிகை வந்தா கஷ்டப்படுறவங்க ஒருத்தங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து உதவி பண்ணணும். அதே மாதிரி நீங்களும் உங்க ஏரியால கஷ்டப்படுறவங்க யாரா அடுத்த ஏதாவது பண்டிகை வந்தா கஷ்டப்படுற குழந்தைங்க, கஷ்டப்படுற வயசானவங்க இருந்தா நம்ம எல்லாம் ஒரு சேலையோ இல்ல நம்மளுக்கு தேவை அவங்க நம்மள்ட்ட முடிஞ்ச ஒரு மளிகை ஜாமானோ அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும், ஓகேவா? ஆனா இந்த பாட்டிக்கு எல்லாமே பிடிச்சிங்கண்ணே. நான் கொஞ்சம் உண்டியில காசு எடுத்து வச்சிருக்கேன், நான் கொண்டாடுறேன். பாட்டி இந்த பாப்பா உங்க ஊருக்கார பொண்ணு தெரியுதுல, அது உண்டியில சேர்த்து வச்சிருக்கு பணம். நீங்க ரம்ஜான் கொண்டாடுற கஷ்டப்படுறதுனால அந்த பொண்ணு சேர்த்து வச்ச உண்டியில சேர்த்து வச்சு பாருங்க, சேர்த்து வச்ச பணத்தை உங்களுக்கு தருது, வாங்கிக்கோங்க. இதுல நான் உங்களுக்கு தரேன், உங்களுக்கு உங்க வீட்டுக்காருக்கும். வேற ஏதாவது வேணும், அவருக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போனீங்க அது செலவுக்கு, நீங்க வேற எது செலவுக்குனாலும் இதை பணத்தை வச்சுக்கோ, நல்லபடியா கொண்டாடு. ஏதாவது அக்காவுக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க, கை தட்டுங்க. ஹாப்பி ரம்ஜான், நல்லா சாப்பிடுங்க. ஹாப்பி ரம்ஜான். ரம்ஜான் வந்து என்னை பொறுத்தளவுக்கு மதம் இனம் மொழி எதுவுமே கிடையாது, மதம் இனம்லாம் கிடையாது. என்னை பொறுத்தளவுக்கு எல்லாரும் மனுஷங்க, எல்லாரும் எல்லார் பண்டிகை கொண்டாடினாதான் என்னோட ஆசை.
happy. மிண்டாமண் தரிவாரி எடுத்த எனக்கு என் தட்டுல சாப்பாடு இருந்தா பத்தாது, என் பக்கத்து தட்டுல இருக்கிறவங்களுக்கும் சாப்பாடு இருக்கணும், அவன் நல்லா இருக்கணும். அப்ப நான் கடவுளை கும்பிடுறேன்.